அண்ணா உங்களுக்கு இதே வேலைண்ணே. நீங்க அப்படியே மே 17 கிளம்பி வருவீங்க. டிஎம்கே பணம் கொடுத்து ஒருத்தனா கூட்டிட்டு வருவான். நீங்க அப்படியே வந்து ஆபாசமா பேசிட்டு இருப்பீங்க. எங்கால கை கட்டி அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கணும். அதான் ஆசை உங்களுக்கு. இந்த மாதிரி 10 மணிக்குள்ள வர முடியல, என்னை மன்னிச்சுக்கங்கன்னு மோடி அவர்களே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் இந்த நாடு பார்த்துருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க நான் மைக் எடுத்து 10 மணிக்கு மேல பேசினதை அவங்க ரிலீஸ் பண்ண. தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு. அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரே நாய் தான் இருக்கும். நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா? ஏன்னா வெக்கமா இல்லையா? 100 ரூபாய் குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலினை சொல்றேன். 100 ரூபாய் குறைக்காம வந்தீங்கன்னு கேட்கலையா? நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணணும். நான் ஆனஸ்டா சொல்றேன். பத்திரிகையாளர்னா 2 கொம்பு கிடையாதுன்னு. இப்ப வாக்குறுதி நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. உங்களுக்கே அந்த கோவம். முஸ்லீம்ங்கிற வார்த்தை இல்ல, கிறிஸ்டியன்ங்கிற வார்த்தை இல்ல, அப்ப மெட்ரோ ரயில்ல போர்டு வச்சிடலாமா நீங்க கேட்கறீங்க. இந்தியா முழுவதுமே மோடி அவர்களும் நீங்க பார்த்திருக்கிறீங்க, பிரதமராக 10 மணி ஆன பிறகு மேடைக்கு போய் சாஷ்டாங்கமாக மக்கள் முன்னாடி விழுந்து இந்த மாதிரி 10 மணிக்குள்ள வர முடியல, என்னை மன்னிச்சுக்கங்கன்னு மோடி அவர்களே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் இந்த நாடு பார்த்திருக்கு. ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும். ஏன்னா நம்மை தாண்டி லேட் ஆகுது. அண்ணன் எங்க ஊர் கோயிலுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுங்க, குழந்தைக்கு பேர் வைங்க, இறங்கி வாங்க, மாலை மரியாதை ஏத்துக்குங்க, ஆராத்தி எடுக்கிறோம் வந்து நெல்லுங்க. ஸோ மக்களுடைய அன்புனால லேட் ஆகுவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சகஜம்தான். ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது மக்களை 10 மணிக்கு மேல சந்திச்சு, சரி காவல்துறை இருந்தாங்களே, நான் மைக்ல பேசின வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் காவல்துறை இருந்தாங்க, எல்லா இடத்துலையும் ஸ்டாட்டிக் அப்சர்வர் இருந்தாங்க, எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் கமிஷனுடைய வீடியோகிராஃபி டீம் இருந்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க நான் மைக் எடுத்து 10 மணிக்கு மேல பேசினதை அவங்க ரிலீஸ் பண்ண. எந்த ஸ்குவாடு? அதான் டிஎம்கேவோட கம்ப்ளைண்ட் தான் நம்ம சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் டைம். எப்பவுமே டிஎம்கே காரன் கையில கட்டை போட்டுக்கிட்டு 2 இங்கை ஊத்திக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுப்பது சகஜம்தான். இதை 70 ஆண்டு காலமா பார்க்கிறோம். இது புதுசு கிடையாது. ஆனா இன்னைக்கு இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் கிடைக்காது. ஏன்னா மக்களுடைய கோபம், மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் எல்லா பக்கம் தெரியுது. சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கை குழந்தையோடு வந்து 9:30 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும். இவ்வளவு பெரிய எழுச்சி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது. இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க, பவரெல்லாம் அவங்க பக்கம், காவல்துறை சப்போர்ட் எல்லாம் அவங்க பக்கம், அத்தனை காவல்துறை இருக்கு. யாராச்சும் வந்து பிஜேபி காரங்க எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நாமெல்லாம் காதுல என்ன பூ சுத்தி இருக்கோமா மேடம்? தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க, கேமராமேன் இருந்தாங்க, ஸ்டாட்டிக் இருந்தாங்க. அவங்க யாருக்கிட்டையும் வீடியோ இல்லையா? நேற்று இரவு என் பிஜேபிக்கும் போய் 4 பேர்த்து அட்மிட் பண்ணிட்டு எங்களை அடித்தாங்கன்னு சொல்ல தெரியாதா? அதனால நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கை கலப்பு அங்க வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தள்ளி இருக்காங்க. இதுதான் ஆரம்பிச்சதே அவங்க தான். எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை. அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இன்னைக்கு காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்? திமுக கோட்டை இங்க மக்களே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடைத்து இன்னைக்கு சாதாரணமான மக்கள் ரோடுக்கு வந்து நின்று இந்த அரசியல் புரட்சியை நடத்த வேண்டும் என்று கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் நிற்கிறாங்க. ஸோ நான் கேட்குற ஒரு வீடியோ இல்லை. 10 மணிக்கு மேல அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணார். அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண வீடியோ எங்க? 10 மணிக்கு மேல 100க்கும் மேற்பட்டவர்கள் எங்க கூட்டமா போனாங்க? ஐ கேன் ரிலீஸ் த ஹோல் ஃபுட்டேஜ். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். 100க்கும் மேற்பட்டவர்கள் 4 மணி நேரமா நிக்கிறாங்க. தட்ஸ் a static crowd. அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க 4 மணி நேரம். யாரு ப்ரொசஷனா போனாங்க? அந்த ஃபுட்டேஜும் கூட்டிருக்க. இத்தனை கேமரா இருக்கீங்களா, ரெக்கார்ட் பண்ணீங்களா? எத்தனை பேர் என் கூட நேற்று வந்தீங்க? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கூட கூட்டமா வந்தாங்களா? அந்த பாயிண்ட்ல இருக்கிற கூட்டம் தன்னெழுச்சியாக மாற்றத்திற்காக மக்கள் வந்து நிக்கிறாங்க. இது முதல்லயே அப்ரூவ் பண்ண ரூட், காவல்துறை பர்மிஷன் கொடுத்த ரூட். சில பல காரணங்களுக்காக நாங்கள் லேட்டா அங்க போயிருக்கிறோம். டிராபிக் ஜாமு, ஒரு இடத்துலயும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது, 5 நிமிஷம் ஆகுது, மக்களை சந்திக்கிறோம். கொடுக்கப்பட்ட ரூட்டுக்கு 10 மணிக்கு போனோடனே மைக் ஆஃப் பண்ணிடுறோம். ஏற்கனவே இருக்கிற மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். சாரிங்க 10 மணிக்கு வர முடியல, பகல்ல வந்து நான் பேசுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது எந்த வயலேஷன் நீங்க சொல்லுங்க சார்? இது எந்த வயலேஷன்?
ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பி ஒரு பெண்ணை ஆபாசமா பேசி தாக்கியிருக்காங்க. அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. அதை பத்தி எனக்கு தெரியாதுங்கண்ணா. இதே மாதிரி கோவை சிங்காரூர் பகுதியில் இதே மாதிரி மே 17 ஏற்றத்தினர் வந்து பாஜக தாக்கல் பண்றதா ஒரு வீடியோ. அண்ணா உங்களுக்கு இதே வேலைண்ணே. நீங்கள் அப்படியே மே 17 கிளம்பி வருவீங்க. டிஎம்கே பணம் கொடுத்து ஒருத்தனா கூட்டிகிட்டு வருவான். நீங்கள் அப்படியே வந்து ஆபாசமாக பேசிகிட்டு இருப்பீங்க. எங்காலும் கை கட்டி அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கணும். அதான் ஆசை உங்களுக்கு. அப்படியே காது நல்லா கேட்குவா கேளுப்பான்னு. வாக்குவாதம் வரத்தான் செய்யும். வாக்குவாதம் வரத்தான் செய்யும். நீங்கள் ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொரு கருத்து வைப்பாங்க. கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்தில் எப்பொழுதும் இருக்கிறதா. நீ என்ன வேணாலும் பேசுவீங்க, கேட்டுட்டு போகணுமா? இன்னைக்கு தோல்வி பயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர். நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு 3-4 ரவுண்ட்லேயே தெரிஞ்சிடும் அவங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்தில் ஆளாயிருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க? இது குத்துறா, இவன் கொடைறான், எங்களுக்கு கூட்ட வரல, அவங்களுக்கு கூட்ட வருது. இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல? டெக்னிக்கல் கேள்வி கேட்டீங்க, நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட்புக் கூட பதில் சொல்றேன். 10 மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லியிருக்கு? என்னன்னா 10 மணிக்கு மேல ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய ரூட்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம். இது நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது. எல்லா கேண்டிடேட் போய் ஃபாலோ பண்ணுங்க. 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 10 மணிக்கு அப்புறம் இருக்கும். அங்க போய் பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனோம். ஏன்னா ஏற்கனவே அது ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்ரூவ்ட் ரூட். புதுசா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. புதுசா நாங்களாம் வண்டியை திருப்பி ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. காவல்துறை அனுமதி கொடுத்து, சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்துவிட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க. 10 மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல. மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மட்டும்தான் வந்தேன். நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க. அண்ணா அண்ணாமலை கோட்டு போடுங்க, தாமரை கோட்டு போடுங்க அம்மான்னு எங்கேயும் கேட்கலையே. சாரிங்கம்மா, லேட் ஆயிடுச்சு, குழந்தைங்களோட இருக்கீங்க, மன்னிச்சுக்கங்க, காலையிலேருந்து டிலே ஆயிடுச்சு, பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க, 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் நின்னாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க. ஏப்ரல் 19 வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை. இன்னைக்கே அவங்க விட்டு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்றது? ஜூன் 4ஆம் தேதி இங்க இருக்கீங்களா? டிக்கெட் போடுங்க, வெளியே போறீங்களா? ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இருப்பீங்களா, வெளியே போவீங்களா? குலதெய்வம் கோயிலுக்குலாம் போக மாட்டீங்க, ஊருக்கு தான் இருப்பீங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் பார்த்து பேசுவோம். 15 வாக்குறுதி சொல்லனே 100 வாக்குறுதி சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்க நிக்கிறோம். என்ன கேள்வி கேட்குறீங்க? ஒரு மனசாட்சியோட கேட்குறீங்களாண்ணே? நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்குறீங்களா? வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டால் அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன், தப்பா போயிடும். அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும், தப்பா போயிடும். வாய் இருக்குன்னு நீங்க இதே கேள்வி எல்லா வேட்பாளர்ட்டையும் கேட்பீங்களா? புதுசா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுது இன்னைக்கு பிஜேபி 2024. அப்ப ஏன் 2014 செய்யல? இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம், ஏன் 1991 செய்யல? இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு? இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை? மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு? தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கு. அதான் அப்ப எல்லா கமிஷன் எல்லா கட்சியும் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கேட்கலாமே. ஏன் நீங்க 1960 இதை பத்தி யோசிச்சு அப்பயே புல்லட் ட்ரெயின் விடல? கேட்கிற கேள்வி ஒரு நாய் இருக்கணும். எழுப்புறப்ப எழுப்புவோம். என்ன நான் பேசியிருக்கேங்க ஸ்மார்ட் சிட்டில. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வேண கேள்வி கேட்குறீங்களா? எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டி பத்தி உங்ககிட்ட 100கணக்கான முறை பேசிட்டு இருக்கேன். சட்டப்பேரவையில பேசியிருக்கேன். அது மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. பத்திரிகை நண்பர்கள், நீங்க கேட்கிற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்கல. அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. அறம் இருக்கான்னு நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு பாருங்க. அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரே நாய் தான் இருக்கணும். கேள்வி கொஞ்சம் அறத்தோட கேள்வி, அறத்தோட கேள்வி. இல்லண்ணே, 2 ரூபா குறைக்கலண்ணே. பெட்ரோல் டீசல் வந்து 10 ரூபா 7 ரூபா தீபாவளி அன்னைக்கு குறைச்ச போன வருஷம். அது நீங்க பாக்கலையா? சரி, நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் 5 ரூபா 4 ரூபா குறைப்புன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா? அது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் நீங்க இல்ல, சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னு திமுக சொன்னாங்க, கேட்டீங்களா? அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இல்ல, நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இந்த ஜேர்னலிஸ்ட் நேத்துல நம்ம சண்டை போட்டிருக்கோம். நீங்க
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்டயோ அண்ணே நியாயமா இருங்கண்ணே, சாப்பிட்ற சாப்பாடுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கும் நியாயமா கேளுங்க. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க, நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா? ஏன்னா வெக்கமா இல்லையா? 100 ரூபா குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலின சொல்றேன், 100 ரூபா குறைக்காம வந்தீங்கன்னு கேட்கலையா? நீங்க கேட்டீங்களா? 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 ஒரு நிமிஷம், நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? சொல்லுங்க என்னென்ன சொல்லுங்க, கேட்டீங்களா? ஒரு நிமிஷம். நாங்க 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லாதீங்க. பெட்ரோல் டீசல் விலையை 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கேன்னு பாருங்க. அறத்தோட சொல்ல நீங்க தேர்தல் வாக்குறுதி தேர்தல் தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக சொல்லியிருக்காங்க. நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைப்போம் சொல்லியிருக்காங்க. குறைச்சாங்களா? இல்லை, நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம். அது நண்பர் சொல்ற 2 ரூபா கிடையாது. நண்பர் திரும்ப கேட்டுக்கணும்ல, ஆனா எலெக்ஷனுக்கு 2 ரூபா குறைக்கல. போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சாங்க, அதன் பிறகு 3 ரூபா குறைச்சாங்க, அதன் பிறகு 2 ரூபா குறைச்சிருக்காங்க. அது கேட்டிருந்தாலும் நல்ல ஜேர்னலிஸ்ட். இவங்க கேள்வி எப்படி கேட்கிறாரு? அண்ணா எலெக்ஷன் மாதிரி 2 ரூபா குறைச்சு, எலெக்ஷன் மாதிரி யாருங்க 2 ரூபா குறைச்சா? 2 வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கோம்? கேள்வியில அறம் இருக்கணும், கேள்வியில உண்மை இருக்கணும், கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும். ஆமாண்ணே, ஒரு நிமிஷம், மக்கள் முடிவு பண்ணிட்டேன். நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணட்டும். நான் ஆனஸ்டா சொல்றேன், பத்திரிகையாளர்னா 2 கொம்பு கிடையாதுண்ணே. அதே மாதிரி அரசியல்வாதினால் 2 கொம்பு இல்ல. ஒரு நிமிஷம், மக்கள் தான் பாக்குறாங்க சார், மக்கள் தான் பாக்குறாங்க. நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்போ முன்னேறி இருக்குமே. மக்கள் தானே பாத்துட்டு, உங்களையும் மக்கள் பாக்குறாங்க, என்னையும் மக்கள் பாக்குறாங்க. பத்திரிகையில் அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். பத்திரிகையில் அறம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். பத்திரிகையில் அறம் இருக்கான்னு கேட்கிறேன். ஒரு நிமிஷம், கம்ப்யூட்டருக்கு கூகுள் இருக்கு. மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குறைச்சா உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாம சின்ன பாப்பாவா நீங்க? சின்ன பாப்பாவா? 2ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா? பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கவே இல்லை, குறைக்கவே இல்லை. தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைக்கல பெட்ரோல் டீசல் 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 ஆண்டுகள்ல போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல் நாங்க 10 ரூபா 7 ரூபா குறைக்கல. உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா? Are you that confident? இல்ல இல்ல இல்ல, I want test you. Are you that confident? போன தீபாவளி 10 ரூபா 7 ரூபா நாங்க குறைக்கல. ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்க. தெரியாத கேள்வி கேட்காதீங்க, தெரியாத கேள்வி கேட்காதீங்க. ஞாபகம் எல்லாம் தெரியாதுன்னு விட்டுருங்க. மத்திய அரசுடைய மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம். அதை அனுப்பிச்சிருக்கோம். அதனால கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா வந்தோடனே வேகமா சொல்றோம். கரெக்டு தானே? சிஏஜி கரெக்டா வேலையை செஞ்சிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய யார் ஃபினான்ஸ் செக்ரட்டரி கோபம், அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த விதத்துல இன்ஃப்ளேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை. சிஏஜிங்கிறது இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க இண்டிபெண்டா தணிக்கை நடத்தி வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இவங்க இதே சிஏஜி மத்திய அரசு பத்தி சொன்னா தூக்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க. இதே சிஏஜி மத்திய அரசை பத்தி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொன்னாங்கன்னா அது வேத வாக்கு, புத்தரை சொல்லிட்டாங்கன்னு ஸ்டாலின் அப்படியே சுத்துவார் எல்லா பக்கமும். ஆனா இதே சிஏஜி தமிழக அரசனுடைய மோசமான செயல்பாடுகளை பத்தியோ ஒரு வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரை பத்தி சிஏஜி சொல்லும் பொழுது எதற்கு தமிழக அரசு சிஏஜி அதிகாரி இடமாத்துறாங்க? அதே கேள்வியை நான் வைக்கிறேன். உங்களுக்கே ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லையா? இல்ல ஒருவேளை சிஏஜி அதிகாரியினுடைய தணிக்கைக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. நீங்க சிஏஜியினுடைய தணிக்கைக்கு எந்த விதத்துல மாறுபடுறீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. திமுகவினர் பல இடங்கள்ல போஸ்ட் ஓட்டிருக்காங்க. ஜிபே என்ற பேர்ல வந்து பிரதமர் மோடியோட படத்தோட பாஜக செய்த ஊழல்கள் அப்படின்னு சொல்லி என்னன்னா ஒரு ஸ்கேன் பண்ண வீடியோ வர மாதிரி வந்து போஸ்ட் ஓட்டிருக்காங்க. மூளை இல்லாம பாக்குறேன், மூளை வளர்ச்சி குறைந்தவர்களா பாக்குறேன், இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு பாக்குறேன், எல்கேஜில சேர்த்தி ஒண்ணுன்னு பாக்குறேன், இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன். போஸ்டர் ஓட்டவங்களும் அப்படித்தான் நான் பாக்குறேன். ஊழலுக்கு எதிராக வந்து பேசுறீங்க. ஆனா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக, இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அதுக்கப்புறம் வந்து அன்புமணி ராமதாஸ் மாதிரி ஊழல் புகார் இருக்கு. இது வந்து ஊழல் எதிர்ப்புல வந்து பின்னடைவா இருக்காதா? பின்னடைவா இருக்காதுண்ணா. மக்களுக்கு தெரியும் யார் ஊழல் யார் ஊழல்வாதிகள் மக்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு வெட்டுறேன். நீங்க போய் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணுங்க, 81 ரூபாய்க்கு டிவி சேனல் நடத்துறீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு கேமரா வச்சிருக்கீங்க. உங்க வேலையை நீங்க செய்யுங்களேன், நீங்க டிவியில போடுங்க, மக்கள் பார்க்கட்டும். நான் அதுக்கு அண்ணாமலை எல்லாத்துக்கும் ஸ்போக்ஸ் பர்சனா பேசணும். இதை பத்தி நீலகிரியினுடைய அப்சர்வர்கிட்ட நீங்க கேட்கணும். ஏன்னா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து மாவட்ட கலெக்டர் மீது சில புகார்களை வச்சிருக்கிறாங்க.
அது பொதுவெளியில் அந்த கடிதத்தை பார்க்குறோம். நீலகிரியினுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர், நீலகிரியினுடைய ஓவரால் அப்சர்வர் யார் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்குறோம். நான் பதில் சொல்ல விரும்பலை. அது நீலகிரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் காட்டுது. தமிழ்நாடு முழுவதுமே எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அது காட்டுது. அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு பள்ளிவாசல்களில் போய் வாக்கு சேகரிக்க உதவும். எதுக்கு போட்டி போடணும் அவங்களோட? சரி, நாங்க எதுக்கு அவங்க செய்யறதை நாங்க செய்யணும்? கேட்குறோம். எதுக்கு போட்டி போட்டு கேட்கணும்? இல்ல, அவங்க போட்டி போடுறாங்களா, நாங்க எதுக்கு போட்டி போடணும்? நாங்க எப்படி வாக்கு கேட்கணுமோ அந்த மாதிரி நாங்க கேட்கறோம். யாருக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்கோம். இந்த வாக்குறுதி 100 வாக்குறுதியும் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கல. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வருது, நீங்களான்னு சொல்லாம இந்து மட்டும்தான் ஏறலான்னு. மெட்ரோ ரயில் எல்லாத்துக்கும் தானே, பாலை எல்லாத்துக்கும் தானே, தண்ணி எல்லாத்துக்கும் தானே. ஸோ வாக்குறுதி நீங்க பிரிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கே அந்த கோவம். முஸ்லீம்ங்கிற வார்த்தை இல்லை, கிறிஸ்டியனுங்கிற வார்த்தை இல்லை, அப்போ மெட்ரோ ரயிலில் போர்டு வச்சிடலாமா நீங்க கேட்குறீங்க? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.